ஹாய் காய்ஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. டொமேட்டோ பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. தக்காளி பிரியாணி செய்ய தேவையான பொருள் பார்க்கலாங்க. தக்காளி ஒரு 4 தக்காளி, சின்ன சைஸ் தக்காளி 4 கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம், பூண்டு, ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி, சிகப்பு மிளகாய், கிராம்பு, பட்டை, பிரியாணி இலை, உப்பு, புதினா இலை, காஞ்சது தான் இருக்குது, அதை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு பேனை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு 3 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க. நம்ம சேர்த்த ஆயில் ஹீட் ஆகிட்டுருக்கு. வெங்காயம், பூண்டு சேர்த்துக்கலாம். புளி, சிகப்பு மிளகாய், புதினா இலை, பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ அடுத்தது தக்காளி, உப்பு எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாங்க. இதை ஓரளவுக்கு நல்லாமல் வதக்கி எடுத்துக்கலாங்க. இதில் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம வதக்கி வச்சது நல்லா ஆறட்டுங்க. மறுபடியும் அதே பேனை நான் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 3 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க. ஆயில் ஹீட் ஆகட்டும். நம்ம சேர்த்த ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு வெடித்ததும் நான் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கடுகு வெடிச்சிருச்சுங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாங்க. நம்ம சேர்த்த பச்சை மிளகாய் வதங்கிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. நம்ம சேர்த்த வெங்காயம், தக்காளி வதங்க ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. தக்காளி பிரியாணிக்கு நம்ம வதக்கி வச்சதெல்லாம் நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம வதக்கி வச்ச தக்காளி பிரியாணிக்கு வதக்கி வச்சுருக்கோம். அதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிருக்கோம். தண்ணி சேர்க்காமல் இதை நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டு ரெடியாக இருக்குங்க. தக்காளி பிரியாணிக்கு நம்ம வதக்கி வச்சது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதுக்கு கூட நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச விழுது இருக்குது பார்த்திங்களா, அதையும் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அதையும் நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஏற்கனவே வதக்கினதாக இருந்தாலும் இந்த மசாலாவோடு இப்போ நம்ம தாளித்ததோடு நல்லா சேர்த்து மிக்ஸ் ஆகட்டும். இப்போ இதை ஒரு நிமிஷம் நல்லா வதங்கட்டுங்க. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா வதங்கட்டும். பாருங்கள், மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. பாருங்கள், நம்ம தண்ணி சேர்த்துருக்கோம். இப்போ நல்லா பச்சை வாசனை போக நம்ம வதக்கி வச்ச வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் ஆகி கொதிச்சிட்ருக்குங்க. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் தனியா பவுடர் சேர்த்துக்கலாம். இது உங்கள் விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம், விருப்பம் இல்லைன்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிடலாங்க. இதுவும் சேர்த்து நல்லா 1 நிமிஷம் கொதிக்கட்டும். சூப்பராக நம்மளோட மசாலா வதங்கிடுச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம வதக்கும் போதே மிளகாயெல்லாம் சேர்த்து வதக்கிட்டோம். இப்போ அதனால் காரம் இப்போ சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு காரம் பத்தலை அப்படின்னா தாராளமாக காரம் இப்போ சேர்த்துக்கலாம். சாதம் ஆல்ரெடி நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. உங்களுக்கு பாஸ்மதி ரைஸ், சீரக சம்பா ரைஸ், பச்சரிசி, உங்களுக்கு எந்த
சாதம் வேணுமோ நீங்கள் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெடியாக எடுத்து வச்ச சாதத்தை வந்து இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற இது கூட சேர்த்துக்கலாங்க. டேஸ்ட்டை செக் பண்ணிக்கலாம். சாதத்தை மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம். ஏன்னா சாதத்தில் நான் உப்பு போட்டு வேக வைக்கல. இப்போ நம்ம சாதம் சேர்த்ததுனால நம்மளோட தக்காளி பிரியாணிக்கு உப்பு ஏதாவது பத்தலைன்னா சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மசாலாவோட ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். சூப்பராக நம்மளோட தக்காளி பிரியாணி ரெடி ஆகிடுச்சிங்க. ரெடியானது இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். டேஸ்ட்டு நல்லா செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா சாதம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம உப்பு காரம் பத்தலைன்னா டெஃபினட்டாக சேர்க்கணும், இல்லாட்டி டேஸ்ட்டு நல்லா இருக்காது. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். தக்காளி பிரியாணிக்கு ஒரு ரைத்தா ரெடி பண்ணிக்கலாங்க. ஆனியன், டொமேட்டோ, குக்கும்பர், அப்புறம் க்ரீன் சில்லி கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் லெமன் ஜூஸ் தேவைப்படுது. அப்புறம் சால்ட். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இந்த பவுலில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் குக்கும்பர் சேர்த்துக்கலாம். ஆனியன் சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் நமக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம். தக்காளி கட் பண்ணதை சேர்த்துக்கலாம். நல்லா இப்படி பெசரி விட்ட மாதிரி சேர்த்துக்கலாம். ஒட்டிகிட்டு இருந்தால் கூட பிரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் க்ரீன் சில்லி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் விதை எடுத்துகிட்டு சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம், அது உங்கள் சாய்ஸ் தான். அப்புறம் இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாங்க. இப்போ லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் சேர்க்காமல் கூட சாப்பிட்லாம், அது உங்கள் சாய்ஸ் தான். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இதெல்லாம் நம்ம நல்லா கையிலேயே மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த வெங்காயம், வெள்ளரிக்காய், தக்காளியில் நம்ம சேர்த்த உப்பு, பச்சை மிளகாயோட காரம், அந்த டேஸ்ட்டெல்லாம் இறங்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட்டு செக் பண்ணிக்கலாங்க. சூப்பராக நம்மளோட ரைத்தா ரெடி ஆகிடுச்சு. இதில் உங்களுக்கு தயிர் பிடிக்குன்னு தாராளமாக சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். சூப்பராக நம்மளோட தக்காளி பிரியாணி, டொமேட்டோ ரைத்தா ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளான ரெசிபி தான். நம்ம பாதி அரைச்சி சேர்த்தோம், பாதி வந்து முழுசாக வதக்கணும். அப்புறம் அரைச்சதை நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சதை கூட சேர்த்து வதக்கிட்டோம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். இதுவும் வெறும் இந்த தக்காளி பிரியாணி சாப்பிடவே சூப்பராக இருக்கும். இந்த ரைத்தா தேவைப்படாது, இருந்தாலும் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் சிப்ஸு, அந்த ஃப்ரைம்ஸ் அந்த மாதிரி கூட வச்சு சாப்பிட்லாங்க. அப்பளம், வடாம் கூட நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். என்னங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.